வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்றது திருப்பாவை. ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு அங்கே எழுந்தருளி உள்ள வடபெருங்கோயிலுடையான் அவனையே கண்ணனாக நினைத்து கொண்டு தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு இந்த பாவை நோன்பை ஆண்டாள் நோக்கிறாள் என்கிற விஷயம் நம்ம எல்லோரும் அறிந்தது. இந்த திருப்பாவைக்கு என்ன பெருமை என்னால் பல பல பெருமைகளை பார்க்கிறோம். அதிலே முக்கியமான பெருமை பல பல ஆச்சாரியர்கள் இந்த திருப்பாவைக்கு வியாக்கியானம் செய்தருடையமை. மற்ற பிரபந்தங்களுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் தான் இருக்கும். திருவாய்மொழிக்கு இருக்கு 5 வியாக்கியானங்கள். திருப்பாவைக்கு இதை காட்டிலும் நிறைய அதிகமான வியாக்கியானங்கள் பூர்வாச்சாரியர்கள் பலரும் அருளி செய்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே இப்போ சமீபத்திலே வாழ்ந்த காஞ்சி சுவாமி முதலான மகான்கள் அத்தனை பேரும் அருளி செய்திருக்கிறார்கள். இந்த வியாக்கியானங்கள்ல முக்கியமான நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஐதிஹ்யங்கள் நிர்வாகங்கள். எப்படி நாம் சொல்லலாம்னா, நிறைய க்ஷீராண்ணம் பண்றோம். ஆத்துல க்ஷீராண்ணம் பண்ணி சாப்பிட்டா சுவையாத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன இருந்தாலும் அதுக்கு மேல 4 முந்திரி திராட்சை போட்டாக்கா அது இன்னும் அதனுடைய ஒரு சுவையை கூட்டுகிறது இல்லையா? அதுபோல இந்த ஐதிஹ்யங்களை அந்த சேர்த்து நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் அப்போ அந்த அர்த்தங்கள் இன்னும் நம்முடைய நெஞ்சிலே நன்றாக பதியும். ஆச்சாரியர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். நாம எல்லாம் ஏதோ திருப்பாவை நமக்கு தெரியும், கார்த்தாலே எழுந்து சொல்றோம் திருப்பாவைய, கோவிலுக்கு போறோம், தீர்த்தம் வாங்குறோம், இதோட நம்முடைய அந்த திருப்பாவைக்கு நமக்கும் உண்டான சம்பந்தம் முடிந்து விடுகிறது. ஆனா ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்காருன்னா, உயிர் மூச்சாக இந்த திருப்பாவை திருவாய்மொழி முதலான கிரந்தங்களை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது மாதிரியான ஐதிஹ்யங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுல அடியன் இப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டிய ஐதிஹ்யங்கள் 26வது பாசுரத்திலிருந்து 30வது பாசுரம் வரை. முடிவு கிட்டத்தட்ட சாத்து முறைக்கு வந்தாச்சு. இந்த 26வது பாசுரம் வந்தாலே 26, 27 வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம். என்னன்னா அதுல தானே பால் சோறு முடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குடியிருந்து. நான் திருப்பாவை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போட்ட ஆண்டாள். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடின்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய சொன்னான். இதெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா முடிக்கும் பொழுது நமக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆண்டாள் முடிக்கிறார். இந்த கடைசி 5 பாசுரங்கள் இந்த திருப்பாவைக்கு என்ன பலன் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த கிரமத்திலே இதுல ஒரு 10-12 ஐதீகங்கள் இருக்கு. அத்தனையும் அடியன் சொல்ல போறது இல்லை, ஒரு 2-3 மட்டும் எடுத்துக்கிறோம். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. இதுல என்ன ஆண்டாள் என்ன கேட்கிறாள் கண்ணனிடத்திலே, இந்த மாலே மணிவண்ணான்ற பாசுரத்துல நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் உபகரணங்கள் சால பெரும்பறை பல்லாண்டு இசைப்பாரே போல்வன சங்கங்கள் அதெல்லாம் கேட்டா, இது போருமா உங்களுக்கு, வேற என்ன வேணும்னு கண்ணபிரான் கேட்க, நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் அதையெல்லாம் கேட்டோம். நோன்பை நாங்கள் தலை கட்டின பிற்பாடு, நோன்பை முடித்த பிற்பாடு எங்களுக்கு என்று பிரத்யேகமாக நீ கொடுக்க வேண்டிய பரிசுகள் இருக்க வேண்டும். அந்த பரிசுகள் எப்படி இருக்க வேண்டும் என்னால் அது நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும். இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்றபடி எங்கனே, கண்ணன் இவர்களுக்கு பரிசு கொடுத்து மகிழ்வித்தது எங்கனே என்று எல்லோரும் கொண்டாடும்படியாக அந்த பரிசானது இருக்க வேண்டும் என்று சொல்றார். அந்த நாடு புகழும் பரிசு அப்படின்றதுதான் அங்க இது. அது யாம் பெரு சன்மானம். அந்த எம்பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு, கண்ணபிரான் கொடுக்கக்கூடிய பரிசை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் என்னால், எப்பேற்பட்ட சன்மானம், எங்களை தேடி பார்த்து கண்ணன் இப்படி கொடுத்தானே என்று நாங்கள் மகிழும்படியாக யாம் பெரு சன்மானம். இதெல்லாம் கூட ஐதிஹ்யத்துல காட்டியிருக்கா. நம்ம கோவில்ல போய் தீர்த்தமோ பிரசாதமோ சடாரியோ எதை வாங்கினாலும் அதுக்கு சில வார்த்தைகள் சொல்றது. சடாரி நமக்கு சாதிக்கிறாளே, அப்போ புருஷாளா இருந்தா என்ன சொல்லுவா, வாழலாம் தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி இப்படி எல்லாம் சொல்லணும். ஸ்திரீகள் அதையே தன்யாஸ்மின்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லியிருக்கா. சரி, சம்ஸ்கிருதம் இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றத்தை நாம பெரும் பொழுதும் இது யாம் பெரு சன்மானம், யாம் பெரு சன்மானம். ஒரு பிரசாதம் கொடுத்தா கூட என்ன சாதாரண சுண்டலே கொடுக்குறா கோவில்ல, இருந்தாலும் அது பெருமாள் நம்ம பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகம். எப்படி அந்த தீர்த்தத்துல ஒரு புனிதத்தன்மை இருக்கு, அந்த தீர்த்தத்தினால நமக்கு ஒரு பாவனம் சுத்தி ஏற்படுறதோ அது போல பிரசாதத்தினாலேயும் நமக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது இல்லையா? சாதாரண பொங்கலுங்கிறது எங்க வேணா கிடைக்கும், எங்க வேணா நம்ம சாப்பிடலாம். ஆனா பெருமாள் சன்னிதியில வாங்கி சாப்பிடுற அந்த பிரசாதமா அதை நம்ம ஸ்வீகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த பொங்கல் இருக்கிறது, அது நமக்கு ஒரு சுத்தியை ஏற்படுத்துகிறது, நமக்கு ஒரு பெரிய ஒரு சம்ஸ்காரத்தை ஏற்படுகிறது. இப்போ அதை நாம் வாங்கி பெருமாள் பிரசாதத்தை நாம் பெறும் பொழுது யாம் பெரு சன்மானம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாங்கணும். மாதிரி பட்டர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ பெருமாள் பிரசாதம் அங்கேருந்து வந்தது. உடனே கீழே விழுந்து சேவித்து
யாம்பெரு சன்மானம்னு சொல்லி அதை வாங்கின்றார்னு இருக்கு. அது மாதிரி இங்க இந்த யாம்பெரு சன்மானம் இதுல என்ன சொல்றா அப்படின்னா, ராமாயணத்திலிருந்து ஒரு கட்டத்தை எடுத்து காட்டுகிறார். ரொம்ப அழகான கட்டம். அயோத்தியா காண்டத்திலே ராமனும் சீதையும் அந்த புறத்திலே இருக்கிறார்கள். அப்பா கூப்பிட்டு அனுப்புறார். தசரதர் ராமனை அனுப்பி ஆளு விட்டு அனுப்பி கூப்பிட்டு அனுப்புகிறார். அவர் ராமன் புறப்படுகிறார் அந்த புறத்திலிருந்து. சீதா பிராட்டி என்ன பண்ணுவா? ராமனுடைய அழகில் அப்படியே அவள் அதையே தான் பார்த்துட்டு இருக்கா, வேற எதுவுமே அவள் பார்க்கவே இல்லை. பின்னாடி போறாரு, ராமன் போறாருன்னு அவளும் பின்னாடியே வர ஆரம்பித்தாள். வர ஆரம்பித்தா என்ன ஒரு விஷயம் அங்க அப்படின்னா, இந்த அந்த புறத்தை தாண்டி அவர்கள் எல்லாம் வரதில்லைன்னு ஒரு அந்த காலத்துல ஒரு வழக்கு. ஆனா அவள் அழகுல மயங்கி பின்னாடியே வந்துட்டு இருந்தான்னா, இது தாண்டறோம் அதெல்லாம் அவளுக்கு தெரியாதே, வந்துட போறாளேன்னு ராமபிரான் என்ன பண்ணார், இந்த வாசல்ல வரும்பொழுது சீதா பிராட்டி அந்த அந்தப்புறத்தை தாண்டுகின்ற சமயத்திலே தன்னுடைய தோளிலிருந்து ஒரு மாலை எடுத்து அவள் சீதைக்கு போட்டாள். போட்ட உடனே, சரி இத்தோட நீ நிற்க வேண்டும், இந்த வாசல் தாண்டி நீ வர வேண்டாம், இத்தோடு நிற்க வேண்டும் என்று அவர் ராமபிரான் போட்டார் அப்படின்னு யார் சொன்னா? இந்த அர்த்தத்தை கூறத்தாழ்வான் சொன்னார். கூறத்தாழ்வான் யாரு? பராசர பட்டருடைய திருத்தகப்பனார், எம்பெருமானாருடைய நேர் சிஷ்யர். கூறத்தாழ்வான் என்ன சொன்னார்? இந்த மாதிரி நடந்து வந்தா, ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. பதிசம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவராஜ மங்களான் அபிதத்யுஷி அப்படின்னு அந்த ராமனை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே அவள் பின்னாடியே வந்தா. சட்டுன்னு ராமபிரான் என்ன பண்ணார்? அந்த தோளிலிருந்து மாலை எடுத்து அவளுக்கு போட்டு இங்கே இரு அப்படின்னு அவளுக்கு சொன்னார்னு கூறத்தாழ்வான் சொன்னார். இதை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துகிறார். இன்னும் விசேஷமான அர்த்தத்தை பராசர பட்டர் அருளி செய்கிறார். பராசர பட்டர் எப்பவுமே எப்படின்னா, பராசர பட்டர் ஒரு அர்த்தம் சொல்லிட்டாருன்னா அது ஃபைனல், அதுக்கு எந்த ஐதிக்கியமும் பராசர பட்டர் இப்படி சொன்னார் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இப்படி சொன்னார்னு நம்ம பார்க்கவே முடியாது. அவர் சொல்லிட்டா, அவர் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும், அந்த எம்பெருமானார் காலத்து ஆச்சாரியர்களுக்கு அவர் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. அவர் நம்ம ஆத்துல ஒரு சின்ன குழந்தை ஒன்று ஃபைனல் பண்ணி சொல்லிட்டாருன்னா, இந்த கலர் தான் வாங்கணும், புடவையோ இதுவோ அப்படின்னா அதுக்கு மேல ஒரு இதுவே கிடையாதுன்னு சொல்றோமே, அந்த மாதிரி பராசர பட்டர் ஒரு அர்த்தம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல இப்ப எம்பார் சொன்னார், திருமலை நம்பி சொன்னார்னு ஒரு ஐதிக்கியம் பார்க்கிறோம். கூறத்தாழ்வான் சொன்னார், பட்டர் சொன்னார்னு பார்க்கும். ஆனா பட்டர் சொன்னார் அதை மாத்தி இன்னொருத்தர் சொன்னார்னு ரொம்ப ஒன்னு ரெண்டு கூட பார்க்க முடியாது. அப்படி அவர் பராசர பட்டர் என்ன சொன்னார்னா, தோளிலே மாலையை போட்டார் அப்படின்றதுக்கு மேல அவர் என்ன சொன்னார்னா, அந்த எம்பெருமக ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்நேகத்தின் காரணமாக என்ன பண்ணார், சீதா பிராட்டியினுடைய காலை தொட்டு நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னார். யார்? ராமபிரான். என்ன பண்ணியிருக்கார்? சீதா கல்யாணம் ஆற அன்னைக்கு அந்த அருந்ததி பார்க்கிற போது எல்லாரும் காலை பிடிக்கிறோம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது எல்லாரும் பார்க்கும்படி பிடிக்கக்கூடியது. யாரும் பார்க்காம எத்தனை வாட்டி பிடிக்கிறாளோ அது அவளுக்கு தான் தெரியும். ஆனா ராமபிரான் என்ன பண்ணியிருக்காரு, அங்க எல்லாரும் அந்த அந்தப்புறத்துல நன்னா அவர் சீதா பிராட்டினுடைய காலை பிடித்து நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னார். இந்த ஐதிக்கியத்திலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்ன்றது இந்த ஐதிக்கியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, கூறத்தாழ்வான் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ எப்படி சீதா பிராட்டிக்கு ராமாவதார காலத்திலே நீ மாலையை போட்டியோ அதுபோல எங்களுக்கு மாலை இட வேண்டும். ஏன்னா முதல்ல நோன்பை எப்படி ஆரம்பித்தார்? மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் புஷ்பம் நாங்கள் சூட்டிக் கொள்ள மாட்டோம்னு சொன்னோம். ஏன் சூட்டிக் கொள்ள மாட்டோம் அப்படின்னா, கண்ணனாக என்னைக்கு அவனே தன்னுடைய கையால எங்களுக்கு புஷ்பத்தை சூட்டுகிறானோ அது வரைக்கும் நாங்கள் புஷ்பத்தை சூட்டிக் கொள்ள மாட்டோம், மையிட்டு கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த விரதத்தை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். இப்ப விரதம் முடிய போறது, அப்ப புஷ்பத்தை சூட்டிக் கொள்ளலாம். ஆனா என்ன கண்டிஷன்? ஒரே கண்டிஷன் என்னன்னா, நீ உன்னுடைய கையாலே எங்களுக்கு மாலை போடணும், அப்படியானால் நான் சூட்டிக் கொள்கிறேன். இது கூறத்தாழ்வான் சொன்ன அர்த்தத்தை இப்படி புரிந்து கொள்ளலாம். இதையே பராசர பட்டர் என்ன அப்படின்னா, மொத்தமே நீ எங்களை அத்தனை பேருடைய காலையை நீ பிடிக்கணும் அப்படின்னு பராசர பட்டர் சொல்ற. அப்படின்னு ஆசைப்படுறா என்ன பராசர பட்டர் நிர்வாகம் எப்படி சொல்றாருன்னா, கஷ்டப்பட்டு அதிகாலையில எழுந்து வவ்வல் எடுக்கின்ற குடியில எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு கோயில் காப்பான் வாயில் காப்பான் இத்தனை பேரிடத்திலே அனுமதி எல்லாம் பெற்று இந்த நோன்பை அவர் கஷ்டப்பட்டு நோத்து முடித்திருக்கிறார்களே, காலெல்லாம் நோகாதா? உண்மையாவே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான், பொய்யே இல்லை. ஒரு ஜீவாத்மாவானவன் இங்கிருந்து விடுபட்டு அவன் என்ன பண்றான், அந்த பரியங்க வித்தையில ஏறி அங்க போறான்னா பெருமாள் என்ன பண்ணுவாராம், அந்த ஜீவாத்மாவை எடுத்து தன்னுடைய மடியில உட்கார வைப்பாராம். ஐயோ பாவம், எத்தனை ஜென்மம் எடுத்திருக்க, நீ எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்க, சம்சாரத்துல எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க,
எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, உனக்கு காலெல்லாம் நோகுமே, நான் பிடிச்சு விடுறேன், நான் பிடிச்சு விடுறேன்னு எம்பெருமான் பிடிச்சு விடுவார். எங்க பரமபதத்துல போகக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பெருமாள் வந்து பார்த்து 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 அவனுக்கு காலை பிடித்து விடுவான். அதெல்லாம் கூட மேல சந்தேகம் கேட்கிறான், ஐயோ அவன் சேஷியாச்சே, நாம் சேஷபூத்தர்களாச்சே, அவன் போய் நம்ம காலை பிடிக்கலாமான்னா, அவன் ஆசைப்பட்டு அதை பிடிக்கும் பொழுது அதற்கு நீ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த சமயத்துல நீ இராய்த்தாலானால் அது அவனுடைய ஒரு அனுபவத்துக்கு அது ஒரு குறையாக விளைந்து விடும் எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றான். அப்ப இந்த ஒரு ஐதீகத்துல என்ன தெரிவிக்கிறார் பராசர பட்டர்னால், அப்படி நாங்கள் நோன்பு நோற்று முடித்த பிற்பாடு சீதா பிராட்டிக்கு எப்படி நீ காலை பிடித்தாயோ அதுபோல எங்களுடைய காலை அவ்வளவு அந்யோன்யம். ஒருத்தருடைய காலை ஒருத்தர் பிடிக்கிறதுன்னா எந்த அளவுக்கு அந்யோன்யம் இருந்தா தானே பிடிக்க முடியும், அந்த மாதிரி ஆசைப்படுகிறார்கள் என்று பராசர பட்டர் தெரிவித்தார். இந்த மாதிரி நிறைய ஐதீகங்கள். முடிவா ஒரே ஒரு சித்தம் திருகாலை பாசுரத்துல ரொம்ப அழகான ஒரு இத்தை பெற கொள்வான் அன்றுகான் கோவிந்தான்னு சொன்னோம். அது என்ன அர்த்தம், இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொன்னான். அது பராசர பட்டர் தான் ரொம்ப அழகா உபன்யாசங்கள்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு முதல்ல அருளி செய்தவர் பராசர பட்டர் தான். இவ தலையில கை வச்சுட்டே சொல்றாளாம் கோவிந்தான்னு அங்க ஏன் சொன்னான், ஏதோ ஒரு கண்ணான்னு சொல்லியிருக்கலாம், நாராயணான்னு சொல்லியிருக்கலாம், ஏன் கோவிந்தா இத்தை பரகொள்வான் அன்றுகான், என்னைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தான்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, கோவிந்தான்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம். காம் விந்த பசுக்களை மேய்ப்பவன். அப்ப ஆண்டாளுக்கு இங்க என்ன திருவுள்ளம் அப்படின்னா, மாட்டு பின்னாடி போய் போய் ஓம் புத்தியும் மாடு மாறியே ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை சொன்னா அதை நேரையா வந்து அர்த்தத்தை எடுத்துக்கிறது. எதுக்காக இந்த வார்த்தை சொல்றா, எதுக்காக இத அது அர்த்தத்தை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டாமோ. ரொம்ப அழகா காஞ்சி சுவாமி ஒரு கதை சொன்னார் இதை புரிய வைக்கிறது. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ஆம்பியா, அந்த காலத்துல, இந்த காலத்துல இல்லை. இப்போ சட்டுன்னு மாமியார் மாமனார்லாம் ஆத்துல இருப்பா. ஆத்துக்காரி கல்யாணம் ஆகி வந்திருக்காளே பெண், இவளுக்கு ஆத்துக்காரரோட பேசணும்னா அவ்வளவு சுலபத்துல எல்லாம் டைம் கிடைக்காது. பெரியவாள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், இவனுக்கும் அவளோட பேசணும்னு ஆசை. பெரியவாள் முன்னாடி அப்படி எல்லாம் பேச முடியாது. சரி என்ன பண்ணா, கடன்னு அவருடைய அறைக்கு போனான். வா கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னா அது தப்பா போயிடும். இந்த மாதிரி அந்த காலத்துல பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணாலும், ஏண்டி ஒரு சொம்புல தீர்த்தம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னான். உடனே இவனுடைய அபிப்பிராயம் என்ன, தீர்த்தம் எடுத்துன்னு வந்தான்னா தீர்த்தத்தை எடுத்துன்னு உள்ள வருவா, ஒரு 5 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு. இவளுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் போராது. அந்த மாட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்திருக்காளே, அவ இதுக்குதான் தீர்த்தம் தான் எதுக்கு கேட்கறான், தீர்த்தம் வேணும்னா அவரே வந்து எடுத்துக்க போறார். நம்மளை கூப்பிடுறாருன்னா தீர்த்தத்துக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு, அதுக்காக என்னன்னு போய் கேட்போன்னு அது இவளுக்கு போறல. இவ என்ன பண்ணா, வடபள்ளியில இருந்து போய் தீர்த்தத்தை எடுத்து வந்தா. வாசல்ல மாமியார் உட்காந்துட்டு இருந்தா, இந்தாங்க உங்க பையன் தீர்த்தம் கேட்கிறாராம், கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன அபிப்பிராயம்னு புரிஞ்சுக்க வேண்டாமோ. பறை பறை பறைன்னு நாங்க 28 பாட்டா சொல்லிட்டு இருக்கோம். உன்னையே அரித்து வந்தோம்னு கீழே சொல்லிட்டோம். உன்னை பார்த்து மாலையே மணிவண்ணான்னு சொன்னோம். இதுக்கப்புறமும் நீ பறைய கொண்டு வந்து கொடுத்தியானா ஒண்ணும் இல்லை, நீ மாடு பின்னாடி போய் போய் இந்த மாடு மாதிரியே ஆயிட்ட. ஒரு மாடு இந்த எப்படி ஊராமிலைக்க குருட்டாமிலைக்கும் என்னும்னு சொல்லுவோம். இந்த மாடுகளுக்கு அந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு சொல்றாரு, ஒரே வழியில போகும், ஒரே வழியில வரும், அது தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா அது பழக்கப்பட்டது. அந்த அந்த பிரெயின் ட்ரைனிங்னு சொல்றா இந்த காலத்துல. அந்த மூளையானது, அந்த மாட்டினுடைய மூளையானது அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். நீங்க கண்ணை கட்டி விட்டாலும் அதே பாதையில போயிட்டு அதே பாதையில வந்துடும். அதுக்கு யோசிக்க தெரியாது. ஏன் இதை இந்த பாதையில சுத்திட்டு போறமே, இப்படி போனா ஷார்ட்கட்ல போயிடலாமேன்னெல்லாம் மாட்டுக்கு யோசிக்க தெரியாது. அதால அவ்வளவுதான் யோசிக்க முடியும். அது மாதிரி நீ மாட்டின் பின்னாடி போய் போய் அப்படியே ஆயிட்டியேன்னு பராசர பட்டர் தான் இந்த ரொம்ப அழகான அர்த்தத்தை எல்லாரும் உபன்யாசத்துல சித்தம் திருகால பாசுரத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப அழகா நமக்கு காட்டி கொடுத்தவர் பராசர பட்டர். பெரும்பாலான ஐதீகங்கள், திருப்பாவை ஐதீகங்கள் பராசர பட்டர் தான். 60 ஐதீகங்கள்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட 30 ஐதீகங்கள் பராசர பட்டர் தான். சரி, கடைசியில எங்கும் திருவருள் வெத்து இன்புருவர் அப்படின்னு சொல்ற இடத்துல பராசர பட்டர் சொன்னார். இங்க என்ன கேள்வினா, கோபிகைகள் நோன்பை அனுட்டித்தார்கள், அந்த நோன்பை அனுகாரம் பண்ணினால் ஆண்டாள். கோபிகைகளுக்கு இந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷம்ன்ற பலன் கிடைத்தது. ஆண்டாள் நோன்பை நோற்றாள், கண்ணனை அடைந்து விட்டாள். நமக்கு அது கிடைக்குமா என்ன? வாயால மார்கழி திங்கள் மதி நிறைந்த ஸ்ரீநிதி சுவாமி சொன்னாரு, இங்க வேடிக்கை பார்த்துட்டு இங்க வேடிக்கை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு திருப்பா 30 பாட்டை சொல்றோம். நம்ம 30 பாட்டுக்குள்ள 300 டிஸ்ட்ராக்ஷன். அப்ப ஆண்டாளுக்கு கிடைத்த பலன், அந்த கோபிகைகளுக்கு கிடைத்த பலன் நமக்கும் கிடைக்குமா அப்படின்னா, அப்ப அதுக்குதான் பராசரப்பட்டு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார். கன்று இழந்த தலைநாகு
தோற்கன்றுக்கும் நற்கன்றுக்கு இறக்கும் பசு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே நமக்கும் கிடைக்கும். ஒரு கண்ணை ஈன்று இருக்கிறது ஒரு பசு. ஆனா பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டியானது போயிடுறது. ஆனா அந்த பசு என்ன பண்ணணும், பால் அது வெளியில அது பால் வந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு அந்த மடி கட்டி போயிடும், உயிருக்கே ஆபத்து. இப்ப கன்று இல்லை அப்படின்னு சொன்னா பாலை கறக்காது. உடனே அந்த பால்காரன் என்ன பண்ணும், அந்த கன்றை எல்லாம் அப்பால போட்டுட்டு இந்த தோலை மட்டும் எடுத்துட்டு வைக்கோலை வச்சு அடைச்சி இந்த கண்ணை ஒரு தோல் கன்று அப்படின்னு ஒண்ணு பண்ணுவான். இந்த தோலை பார்த்த உடனே அது என்ன பண்ணும், பசுவானது நம்முடைய குழந்தைதான் சொல்லி பாலை சொரிய ஆரம்பித்து விடும். அந்த தோல் கன்றை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், இவன் சேல்ஸுக்கு உண்டான பாலை இவன் கறந்துக்கும். அதுக்கு தெரியாது, அது என்ன பார்க்கறது, அந்த தோலை மட்டுமே பார்த்து பாலை சொரிய ஆரம்பித்து விடுகிறது. அது மாதிரி பராசரப்பட்ட நமக்கெல்லாம் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் கவலையே படாதீர்கள். பெருமாள்கிட்ட போகும் பொழுது ஒரு போர்வையை போத்தின்னு போங்கன்ற. என்ன போர்வை, திருப்பாவை ஆகிற போர்வையை போத்துக்கும். அந்த மாதிரி போர்வை நான் எம்ப்ராய்டரி பண்ணணுமா, 30 பாசனம் போடணுமா, அப்படிலாம் இல்லை. திருப்பாவையை நம்ம வாயால சொல்லிட்டே போனோம்னா, இந்த திருப்பாவை ஆகிற பசுந்தோல் போத்திய புலின்னு சொல்றோமே, நம்ம தான், அது வேற யாருமே கிடையாது. அப்படி திருப்பாவை ஆகிற போர்வையை போத்திட்டு போயிட்டோம்னு சொன்னா, அன்னைக்கு கோபிகைகளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ, அதை அனுகாரம் பண்ணின ஆண்டாளுக்கு என்ன பலன் கிடைத்ததோ, அது வெறுமா வாயால அனுசந்தித்த உள்ள மனசாக்காரம் இன்றியன்னு எழுதுறா வியாக்கியானத்தில். மனசு கூட அந்த ஒரு விஷயத்த நம்ம வாயால சொல்றோம்னா மனசுல நினைச்சாதானே வாயால சொல்ல முடியும். இப்ப இந்த விஷயம் அடியேன் பேசுறேன்னா முதல்ல மனசு நினைக்கணும், அது வாய்க்கு இந்த மனசானது கம்யூனிகேட் பண்ணணும், அப்புறம் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது. ஆனா சில விஷயங்கள், ஒரு சகஸ்ரநாமம்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசுல ஏதோ சிந்தனை போயிட்டு இருக்கோம், ஆனா வரிசையா இங்க சகஸ்ரநாமம் ஒரு தப்பு இல்லாம நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டா அது பண்ணி 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 பழக்கமானதுனால மனசனுடைய சககாரம் இல்லாமையே அந்த ஒரு வார்த்தையானது வந்துடும். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, மனசுல நீங்க பகவானை நினைக்கிறீங்களோ, ஆண்டாளை நினைக்கிறீங்களோ, கண்ணனை நினைக்கிறீங்களோ, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வாயில திருப்பாவையை சொல்லிட்டே இருக்கும். அந்த திருப்பாவையை சொல்லிட்டா ஆண்டாளுக்கு கிடைத்த என்ன ஒரு பலன் கிடைத்ததோ அது உங்களுக்கும் கிடைக்கும் என்று நமக்கு இந்த ரொம்ப அற்புதமான ஒரு ஐடியாவை கொடுத்தது பராசர பட்டர். இன்னும் பல பல ஐதிகங்கள் காட்டியிருக்கிறார்கள். கூடார வெல்லும் சீர் பால் சோறு பத்தி வேற பேசிட்டோம். இதுக்கு மேலேயே அடியேன் பேசினாக்கா அது சரியா இருக்காது. எல்லாருக்கும் பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார எல்லோரும் கூடியிருந்து குளிர வேண்டிய ஒரு தருணம். இந்த திருப்பாவையெல்லாம் நாம எப்பவும் மனசுல அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மார்கழி மாசம்ன்றது அதுக்கென்றே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாசம். நம்முடைய குடும்பத்தார் எல்லாம் இங்க பல பேர் குடும்பமா தான் வந்திருக்கா. இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் இதுல ஈடுபடுத்தி, இந்த திருப்பாவை இல்லைன்னா வைஷ்ணவ சம்பிரதாயமே கிடையாது, நாம யாருமே கிடையாது. திருப்பாவை இல்லைன்னா நாம யாருமே கிடையாது. திருப்பாவை தான் நமக்கு ஐடென்டிட்டின்னு சொல்றாளே, ஆழ்வார்கள் தான் நமக்கு ஐடென்டிட்டி. குறிப்பாக திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் தான் நமக்கு ஐடென்டிட்டி. அதனாலதான் எம்பெருமானாருக்கு பெருமை, அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பெருமை. அதனால நாம எப்பவும் சதா சர்வ காலமும் இந்த திருப்பாவை அனுசந்தானத்தை விடவே கூடாது என்று அந்த பிரார்த்தனையை வைத்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை இத்தோடு நிறுத்துகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்.